நாரதா, கவனமாக கேள். யோக மார்க்கத்தை முக்கியமாக கருதிய அந்த பிரகிருதியும் புருஷனும் பற்பல காலம் கழித்து தவ நிலையில் இருந்து கண் விழித்து, ஆகா, நம்மால் எவ்வளவு காலம் தவம் செய்யப்பட்டது என்று வியந்தார்கள். அப்போது அவ்விருவருடைய தேகங்களிலிருந்து பலவிதமான நீர்ப்பெருக்குகள் உண்டாகி சகல உலகங்களிலும் வியாபித்தது. எல்லை அற்றதாகவும் தொட்டவுடனேயே பாபத்தை போக்குவதுமான அந்த தண்ணீரானது பிரம்ம ரூபமாகவும் ஆயிற்று. அப்போது புருஷன் மிகவும் களைப்படைந்து பிரகிருதியுடன் சேர்ந்து அந்த ஜலத்தில் பற்பல காலம் பிரியத்தோடு துயில் கொண்டான். அந்த மகாத்மாவான புருஷனுக்கு அந்த ஜலசயன காரணத்தால் நாராயணன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. அந்த காலத்தில் அவர்கள் இருவரையும் தவிர வேறொன்றும் உண்டாகவில்லை. பிறகு பரமாத்மா சம்பந்தமான தத்துவங்கள் உண்டாகின. பிரகிருதியிடமிருந்து மகத்தும், அந்த மகத்தினிடத்தில் சத்வம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்களும், அம்முக்குணத்திலிருந்து சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம், அதாவது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளும், அவற்றிலிருந்து ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருத்திவி என்ற பஞ்சபூதங்களும், அதாவது வானம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற ஐம்பெரும் பருப்பொருட்களும், அப்பஞ்சபூதங்களிடமிருந்து வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபஸ்தம் என்ற கண்மேந்திரியங்களும், அதாவது வாய், கால், கை, மலவாய், கண், மூக்கு, செவி என்ற ஞான இந்திரியங்களும், ஐம்பொறிகளும், மனம், புத்தி, சித்தம் என்ற அந்த கரணங்களும் உட்கருவிகளும் தோன்றின. இத்தத்துவங்களுக்கு இவ்வாறு எண்ணிக்கை இடப்பட்டது. பிரகிருதி புருஷனைத் தவிர அத்தத்துவங்கள் ஜலமயமாகும். 24 தத்துவங்களுடன் சேர்ந்துள்ள அத்தத்துவங்கள் பிரகிருதி புருஷர்களால் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. அத்தகைய தத்துவத்தை தன் சுவாதீனப்படுத்திக் கொண்டு பிரம்மஸ்வரூபமான ஜலத்தில் நித்திரை செய்யும் தேவனான நாராயணனது நாபியிலிருந்து எண்ணிறந்த இதழ்களுடன் கூடியதாகவும் தாதுக்களால் பரவியதாகவும் பல யோசனை அகல உயரமும் பல கோடி சூரியகாந்தி கொண்டதாகவும் பேரழகுள்ள அதி உன்னத தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அந்த தாமரை மலரிலிருந்து ஹிரண்ய கர்ப்பனான நான் புத்திரனாக உதித்தேன். நாராயணனுடைய மோக மாயையால் நான் அந்த கமலத்தை தவிர வேறொன்றையும் அறியவில்லை. நான் யார்? எங்கிருந்து தோன்றினேன்? நான் யாது செய்ய வேண்டும்? நான் யாருக்கு புத்திரன்? என்னை உண்டு பண்ணியவர்கள் யார்? இவ்வாறான யோசனைகளிலும் சந்தேகங்களிலும் சூழ்ந்திருந்த எனக்கு ஒன்றும் நிச்சயமாக தோன்றவில்லை. மறுபடியும் நான் வந்த காரணத்தால் மோகமடைந்தேன். பிறகு இந்த தாமரையின் அடிப்பகுதி எங்கு இருக்கிறதோ அங்கு நம்மை சிருஷ்டி செய்தவனும் இருப்பான், அதற்கு சந்தேகமே இல்லை என்று மனோதிடம் செய்து கொண்டு தாமரை மலரிலிருந்து கீழே இறங்கி அநேக ஆண்டுகள் ஒவ்வொரு நாளத்திலும் சுற்றியுள்ள மோகிதனான நான் உத்தமமான அந்த தாமரையின் அடிப்பகுதியை காணவில்லை. பிறகு சந்தேகத்தோடு அதன் மலரையடைய விரும்பினேன். அதன் காம்பு வழியாகவே மேல் நோக்கி ஏறினேன். அப்போதும் மலரின் மொக்கை நான் அடையவில்லை. இவ்விதமாக அக்காம்பின் வழியிலேயே சுற்றி கொண்டிருந்தேன். ஆண்டுகள் பலவாயின. க்ஷண நேரமும் நான் களைப்படைந்து மூர்ச்சையானேன். அப்போது ஒரு வாக்கு, தவம் செய் என்று மங்களகரமாக ஒலித்தது. அந்த வானொலியை கேட்ட நான்
12 ஆண்டுகள் தவம் செய்தேன். அப்போது சங்கு சக்கரம் கதை ஏந்திய திருக்கரங்களோடு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி எனக்கு அருள் புரிவதற்காக காட்சியளித்தார். பிரகிருதியோடு உண்டு செய்யப்பட்ட விஷ்ணுவின் அழகிய ரூபத்தை பார்த்த நான் ஆனந்தம் அடைந்தேன். தங்கமயமான காந்தியோடு வெளிக்கு சத்வகுண பிரதனாகத் தோன்றிய போதிலும் துஷ்டர்களை நாசம் செய்யும் பொருட்டு உள்ளத்தில் தமோகுண பிரதனாகவும் நாராயணனாகவும் யார் ஒருவர் என் கண்களுக்கு புலப்பட்டாரோ அத்தகைய ஸ்ரீ விஷ்ணுவை நான் கண்டேன். களிப்புற்றேன். அந்த விஷ்ணுவின் மாயை வயப்பட்ட நான் அவரை நீ யார் சொல் என்று கேட்டேன்.